நைஸ் பிளேஸ் டு சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ஜா வியூவும் இதில் பார்க்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் a நைஸ் வியூ. சூப்பராக ஸ்வீட்டாக இந்த நம்ம தனுஷ் கல்யாணம் ஆனிச்சுல நம்ம அமெரிக்காவில் அவரை பற்றி நீ என்ன சொல்ல நினைக்கிற? நீ ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். உன்னோட லைஃப்பை நீ கல்யாணம் பண்ணி என்னென்ன அச்சீவ் பண்ணா? நீ யார் எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க? நீ என்ன சேலஞ்சாக எடுத்து என்னத்தை அச்சீவ் பண்ணா அப்படிங்கிறத சொல்லி. நான் வந்து இத்ரிஸ் பிரதர், இது என்னோட எல்டர் பிரதர். நீ இன்ட்ரடியூஸ் பண்ண. அதாவது நான் வந்து தனுஷ் மற்றும் என்னை போல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ரொம்ப என்னுடைய தம்பி சவுல் ஹமீத், நான் இத்ரிஸ் பேர். எனக்கு வந்து ஊனத்தின் தன்மையை எடுத்துக்கிட்டாக்கா 90% என்னால் 10% தான் இயங்க முடியும், 90% இயங்க முடியாது. அப்படிங்கும்போது எனக்கு பருவ வயதை அடைந்ததோட எனக்கு திருமணம் பிடிக்கின்ற ஒரு ஆசை. அப்போ வந்து எனக்கு நானே வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணி திருமணம் பண்ணேன். அப்போ வந்து எல்லோரும் அந்த பெண்ணை தடுத்தாங்க. அதாவது இந்த இவரால் திருமணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அப்படின்ட்டு அந்த பெண்ணை கன்வென்ட் பண்ணாங்க. அது அந்த அல்லா வந்து அந்த திருமணம் எங்கள் 2 பேருக்கும் நடக்கிற மாதிரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மருத்துவ உலகமே வந்து சவால் விட்டுச்சு. இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, இவருக்கு வந்து மரபணுக்கள்லாம் கம்மியாகும், குழந்தையெல்லாம் பெற முடியாது அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் என்னால் முடியும், இறைவன் தான் குழந்தைய கொடுக்குறான். யாரு குழந்தைங்களாம் பெற முடியாதுன்னு சொன்னது? மருத்துவர், பெண் மருத்துவர். பெண் மருத்துவர் சொன்னாங்க. அதே சமயத்தில் நான் சொன்னேன் அந்த மருத்துவரை பார்த்து, திருமணம் பண்ணுறது இறைவன் குழந்தை பெறுவதற்காக வேண்டிதான். அந்த திருமணத்தின் மூலமாக இறைவன் குழந்தையை கொடுக்குறான். இதற்கு டாக்டர் விதிவிலக்கு அல்லன்னு சொன்னேன். உடனே சேலஞ்ச் பண்ணாங்க. கரெக்டாக நான் வந்து அது சம்பந்தமான சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். மருத்துவ ரீதியாக மனித இனப்பெருக்கம் என்றால் என்ன என்பதை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என்னுடைய மனைவி துளைப்புடன் குழந்தை பெறுவதற்காக நான் முயற்சியில் இறங்கினேன். இறைவன் வந்து 4 குழந்தைகளே எனக்கு கொடுத்தான். பெண் குழந்தை, அடுத்தது 2 ஆண் குழந்தை, அடுத்தது ஒரு பெண் குழந்தை. இன்னும் எத்தனை திருமணம் வேண்டாலும் என்னால் பண்ண முடியும். இன்னும் நான் எத்தனை குழந்தைகள் வேண்டாலும் பெற முடியும். என்னை போலவே நல்ல ஆரோக்கியமா. தனுஷ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? குழந்தைகள் தனுஷால குழந்தை பெற முடியாதுன்னு யார் சொன்னது? அதாவது ஊனத்தின் தன்மை 90%. என்னை மாதிரி தான் அவரே இருக்கிறார் பார்க்குறதுக்கு. ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட், லோகோமோட்டோ டிசபிலிட்டி. இந்த டிசபிலிட்டியை பொறுத்தவரையும் தலைக்கு கீழே தான் தாக்குதல், தலைக்கு மேலே எந்த தாக்குதலாம் நடத்தப்படலை. இறைவன் அந்த உடலில் உள்ள பலகீனத்தை வந்து அதே மாதிரி தான் வச்சிருக்கிறான். அப்படிங்கும்போது குழந்தை பெறுவதற்கும் பலகீனத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இதை எந்த மருத்துவர் சொன்னாலும் கேட்கக்கூடாது. என்னை போன்று உள்ளவர்கள் திருமணத்தை அடைந்து குழந்தைகள் பெற்றிருப்பதை பார்த்து எங்களுடன் ஆலோசனை கேட்டு இந்த குழந்தை பெறும் முயற்சியில் தனுஷ் போன்ற எல்லோரும் இறங்கலாம். ஓகே, குழந்தை பெற முடியும். நான் சேலஞ்ச் பண்றேன். அப்போ தனுஷை வந்து நம்ம யூஎஸ் போய் பார்ப்போம். என்னை அவர் குழந்தை பெற்றுக்கூட நம்ம யூஎஸ் பண்ணி பார்ப்போம். நான் கண்டிப்பா அவர் குழந்தை பெறுவாரு, நான் போய் பார்ப்பேன். அவர் எந்த மூலையில இருந்தா நான் வந்து பார்த்துருவேன். ஆனா சில அணுகுமுறைகள்லாம் இருக்குது. அப்போ தனுஷை துபாய் கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். என்னை பார்த்து அவர் பேசினா தான் குழந்தை பெறுவார். சரி, ஓகே. நம்ம அவருக்கு சில ஐடியா நம்ம தனுஷ்கிட்ட பேசுறதுக்கு நம்ம வந்து அதுக்குள்ள முயற்சி பண்ணுவோம். தனுஷ்க்கு நல்ல ஒரு அட்வைஸ் இன்னொன்று நிறைய கொடுக்கணும். ஒத்துழைப்பு வந்து சரியான முறையில இருக்கணும் அவருக்கு. அந்த அன்பு பாசம் அதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். அதுதான் குழந்தை பெறுறதுக்கு வந்து என்னத்தை தான் கோடிக்கணக்கில் பணக்காசு இருந்தாலும் அதெல்லாம் வந்து பெருசுபடுத்தக்கூடாது. அன்பா இருந்தாக்கா திருமணம் பெற முடியும். ஓகே, ஃபைன். புள்ள பெற முடியும். Thank you very much for your kind comments. இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டாங்கிறதுக்கு தான் நான் இந்த நேரத்தில் இந்த என்னுடைய
பலகீனத்தை பற்றி எடுத்து சொல்கிறேன். ஸோ ஏன்னா நான் இதை ஏன் உனக்கு இந்த டைமில் நான் கேட்டேன்னா, ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு தண்ணியில் நம்ம போயிட்டு இருக்க போகும்போது சொன்னேன்னு சொன்னால் அது ஒரு இயற்கையாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு சிந்தனை நமக்கு நிறைய வரும் இந்த ரூம்ல இருந்துட்டு. ஒரு குறிப்பா ஒரு விஷயம், தனுஷ் வந்து கப்பல்ல தான் பிரயாணம் பண்ண முடியும்னு டாக்டர் சொன்னதான் முற்றிலும் தவறு. நான் பிளைட்ல தான் பறந்தேன். நான் 12 மணி நேரம் நான் பிளைட்ல இருப்பேன். எனக்குள்ள கட்டுப்பாடுகளை நானே செஞ்சுக்குவேன். அதாவது எதமே மருத்துவர் சொல்றாருன்னு கேட்க கூடாது, அதை மறுத்துருன்னு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும். ஸோ மருத்துவர் ஆலோசனையும் வேணும் தானே? வேணுங்கிறது எதுக்கு? நான் அந்த பிசிக்கலி பிசியோதெரப்பி பண்ணேன், அதுக்கு தேவை. மற்றபடி வந்து இதுதான் முடியும் அதுதான் முடியும்னு மருத்துவர்லாம் சொன்னா அதெல்லாம் யாரையுமே கேட்கக்கூடாது. அல்லாவால முடியும், இறைவனால முடிஞ்சது இருக்கு. அதே சமயத்துல மருத்துவ சப்போர்ட்டும் வேணும், இருக்க வேண்டியதுக்கு தான் இருக்கணும். வேணும். பலகீனப்படுத்துவ மாதிரி வார்த்தைகளை எல்லாம் எந்த மருத்துவர் சொன்னாலும் யாரும் கேட்க கூடாது. சரி, ஓகே. பலகீனத்தின் பலம் இறைவன் சொல்லி காட்டுறோம். ஓகே, நீங்க எல்லாம் இப்ப பலகீனத்தில் பலம், பலசாலி. வெரி குட். அதாவது சோ இந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அந்த மனிதன் சக்சஸ் ஆகும். இப்ப நீ தொழில் பண்றா, துறையில நான் வந்து சர்வீஸ் பண்றா, அப்ப நம்மளுக்குன்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூல நம்ம வேற கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய், டேக் கேர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைமிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். Bye. Take care. Thank you. Okay, bye.